நேட்டிவ்லேருந்து வந்தேனுங்களாங்க. கொஞ்சம் எழுந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஒரு 8:30 போல் தாங்க எழுந்தேன். ஒரே தலைவலியாக இருந்ததுங்க. அப்படியே நேட்டிவ்லேருந்து வந்த உடனே ஆஃபீஸ் போனால் தெரியாது, வந்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிடுறேன்னா, அதனால் ஒரே தலைவலியாக இருந்ததுங்க. படுத்த படுக்கையெல்லாம் மடித்து வச்சுட்டுங்க தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு பார்க்கலான்னு பார்த்தேங்க. இது விட ஒரு தலைவலி என்னென்னா, எந்த ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறதானுங்க பெரிய தலைவலியாக இருக்குது. எல்லாமே போட்ட ட்ரெஸ்ஸாக இருக்குது. சரின்னு ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த பேக்கில் தான் வேறு ஆஃபீஸ்க்கு கொண்டு போகணுமா, அதனால் இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் அதே குப்பையில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. என்னைக்கு லீவ் வருதோ அன்றைக்கி தான் இந்த கபோர்டையும் வேறு க்ளீன் பண்ணணுங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்குலாம் நட்ஸு இதெல்லாம் சாப்பிட பிடிக்காமல் இருக்குல்லங்க, எல்லாத்தையும் கீயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் என்னங்க, நம்ம ஆல்ரெடி கூந்தலை சீவி இது பண்ணிக்க வேண்டியதானுங்க. எனக்கு இந்த குதிரவாலை போடுறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசில் போட்டுட்டு டிங்குன்னு ஆடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதையே இப்போ நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு, நம்மளுக்கு என்னங்க வயசாகி போச்சு, அதனால் அதுவே குதிரவாலையே போட்டுக்க வேண்டியதானுங்க. குதிரவாலை போட்டு முடிச்சுட்டு எல்லாமே தலை கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த சூரியனை என்னங்க வேணான்னா சொல்ல முடியும், அது வரத்தான் செய்யும். அதுலேருந்து நம்ம ஃபேஸை நாம் தானேங்க பார்த்துக்கணும். அதனால நல்லா தாராளமாக சன்ஸ்க்ரீன் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்பிக்க வேண்டியதானுங்க. ஒரு இடம் விடாமல் எல்லாத்தையும் அப்பிக்கிட்டு நான் இதை போட்டுக்க வேண்டியதானுங்க. போட்டுக்கிட்டு திருநீரையும் வச்சாச்சுங்க. அப்போ தான் நம்ம ஃபேஸ் டயர்டாக இருக்குதுன்னு தெரியாதுங்க. ஒரு டைம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஃபிட் செக்கை பார்த்துட்டு ஸ்லிப்பரை போட்டுட்டு ரூமையும் சாத்திட்டு கிளம்பியாச்சுங்க. குடுகுடுன்னு படிக்கட்டை விட்டு ஓடி வந்தாச்சுங்க. வந்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சுங்க. அதுதாங்க நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி டெல்டா. அதை இந்த சப்வே எல்லாம் க்ராஸ் பண்ணி தானுங்க போனோம். போன உடனே என்னோடய ஃப்ளோருக்கு லிஃப்ட்டில் ஏறியாச்சுங்க. என்னடா போன உடனே டீ குடிக்கிறேன்னு பார்க்காதீங்க, இந்த டிஷ்யூ பேப்பரை தானுங்க திருட போகிறேன். போயிட்டு சாந்தமாக எல்லாத்தையும் லேப்டாப்பில் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணியாச்சுங்க. பார்த்தேன் சேரை வேறு காணுங்க. போய் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டுனுங்க. இதில் ஒரு பெரிய வேலை பண்ணுறது கூட எனக்கு கஷ்டம் இல்லைங்க. மார்னிங் போன உடனே இந்த லாகின் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் இந்த சார்ஜர் போடுறது, இந்த மவுஸை இது பண்ணுறது, இதுதாங்க எனக்கு பெரிய வேலையாக இருக்குது. என்னோடய பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணியாச்சுங்க. அப்புறம் என்ன வேலைங்க, காலையில் சாப்பிட வேண்டியதானுங்க. இது என்ன சாப்பாடுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா தாங்க தெரியுது, ஜீராவில் சாப்பாடு கம்மியாக இருக்குதுங்க. என்ன ஜீரா ரைஸுங்க.